அம்மா ஹாய் செல்லன்ஸ், வாங்க. இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. இன்னைக்கு சமைச்சது நம்ம பூஜா குட்டி தான். வாங்க பார்க்கலாம். மதியத்துக்கு சுட சுட சோறு. ஓகே. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா உப்பு பருப்பு பூஜா குட்டி செஞ்சுருக்காங்க, ரொம்ப ருசியா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு வறுவல். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல். இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். இன்னைக்கு பூச்சைக்குட்டி வேறு லெவலில் சமைச்சிட்டாங்க, விரும்பின மாதிரி சாப்பிடப்போம். இன்னைக்கு ஒரு புடி செல்லாக்குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பி நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். நேற்றுக்கு புளிச்சக்கீரை பற்றி நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து புளிச்சக்கீரை ஆர்டர் கொடுத்துட்ருக்கீங்க, ப்ராசஸிங் போயிட்டுருக்குது. கூடிய சீக்கிரம் ஆர்டர் கொடுத்த எல்லாருக்குமே புளிச்சக்கீரை தொக்கு வந்துடும். அது கொஞ்சம் சோறு எடுத்துட்டு இவ்வளோண்டு போட்டுட்டு வேணும்னா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் நெய் சுட சுட நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்கும். நம்ம மரச்சக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் இது ரெண்டும் சேர்த்து தான் அதை பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து நேற்றுக்கு வந்து வருஷா குட்டி தான் இந்த இது என்ன ஸ்பெஷல்னு இப்போ சொல்லியிருந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து அவளும் ஒரு பொம்பளை தான், ஆனால் ஒரு பொம்பளையாக இருந்துக்கிட்டு அவள் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறா. போய் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆம்பளை குழந்தை போல இருக்குது. ஆம்பளை குழந்தை பெற்ற தைரியத்தில் ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம வருஷா குட்டியை வந்து ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை சொல்லக்கூட விரும்பலை, அவ்வளோ ஒரு கேவலமான வார்த்தையை சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுற. நீ ஊர் உலகத்தில் வெளியே போயிருக்கியா? பொம்பளை குழந்தைங்களாம் இன்னைக்கு எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணுதுங்க, எவ்வளோ நீட்டாக இருக்குதுங்க. அதை தாண்டி இன்னும் ரொம்ப மோசமாக எவ்வளோ பேர் ட்ரெஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த ஒரு புடவை கட்டி போட்ட வீடியோஸ்க்கு அப்படி ஒரு பேட் கமெண்ட் கொடுத்துருக்கா. அதில் வந்து ஒரு 4-5 அதுங்க எல்லாமே அதுங்க வந்து ஆமாம் அப்படிதான் எனக்கும் தோணுது, நானும் அப்படிதான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே நீங்கள் உங்களை பெற்றது ஒரு நல்ல தாயாகவே இருக்க முடியாது. நல்ல தாய் வயிற்றுல கண்டிப்பாக நீங்கள் பிறந்திருக்க முடியாது. நீங்கள் தான் அந்த மாதிரி இருப்பீங்க. வருஷம் ஒரு வார்த்தை சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த வார்த்தை வந்து உங்களுக்கு தான். நீங்கள் அந்த மாதிரி இருந்தாதான் மற்றவங்களையும் அந்த மாதிரி சொல்கிறீங்க. அது எப்படி அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்கன்னு தெரியல. அதுவும் வந்து அதில் நான் பார்த்தேன், அந்த கமெண்ட் பண்ணது பூராவுமே பொம்பளைங்க தான். அதான் சொல்கிறாங்க, பொம்பளை தான் பொம்பளைக்கு எதிரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான். ஒரு பொம்பளை குழந்தைய நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா? அது ஒரு சின்ன பொண்ணு, ஒரு குழந்தை, அதை போயிட்டு நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. போய் ஊர் உலகத்தில் பாருங்கள், வெளியே அது எப்படி வந்து ட்ரெஸ் பண்ணி தெரியுது, அது எப்படி பண்ணுதுன்னு. அது அவங்க விருப்பம், சரிங்களா? அது நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறீங்க பாருங்க, அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? நான் எல்லாமே அவங்க கமெண்ட் பண்ணவங்களுக்கு தான். அதுதான் சொல்றேன். நாங்க டெலீட் பண்ணிட்டோம், எங்களுக்கு அதை வச்சுக்க பிடிக்கல. சொல்றேன் நானு, நீ அதை பாப்ப மறுபடியும் இன்னைக்கும் நாக்க தொங்க போட்டுன்னு வந்து நீ வீடியோ பார்க்க தான் போறேன்னு வச்சுக்க. அப்படி பார்க்கும்போது உனக்கு கொஞ்சமாவது உரைக்கும் இல்ல? ஒரு நீ ஒரு ஆம்பளை குழந்தைய பெத்துட்டன்றதுக்காக அந்த மாதிரி ஒரு கமெண்ட் போடுற. எங்களால முடிஞ்சா அந்த குழந்தையும் எடுத்து இந்த வீடியோல போட முடியும், சேனல் சொல்ல முடியும். அந்த சேனலையும் சொல்லி இந்த சேனல்ல உள்ள பொம்பளை தான் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிருக்கிறேன்னு பண்ண ஒரு 10-15 வியூவர்ஸ் வச்சுட்டு இருக்கிற, 10-15 சப்ஸ் அதுவும் இல்லாம போயிடும். என்னால் பண்ண முடியும், ஆனால் அது நான் போய் எடுத்து பார்த்து வச்சு தான் இருக்கேன் நான். எங்கேருந்து வருது அந்த தைரியம்? நீயும் ஒரு யூடியூபரு, அந்த மாதிரி ஒரு பொம்பளை குழந்தைய இந்த மாதிரி சொல்கிறோமே, இந்த மாதிரி வார்த்தையை சொல்லி திட்டுறோமே, உன் சோத்துலேயே மண்ணள்ளி போட்டா நான் கேட்குறேன். உனக்கு பிடிச்சா பாரு, பிடிக்கலன்னா தள்ளி விட்டுட்டு போயிட்டே இரு. யாரையும் வந்து கட்டாயப்படுத்தலை, யாரையுமே வந்து வீடியோ பார்த்துட்டு போங்கன்னு சொல்லலை. எவ்வளோ பெரிய கான்வர்சேஷன் அதுக்கு? அதனால பிடிச்சா பாருங்க, பிடிக்கலையா போங்க. வழக்கம் போல எங்களோட வீடியோஸை யாரெல்லாம் லைக் பண்றாங்களோ விரும்புறாங்களோ, ஒரு நாள் டுடே ஸ்பெஷல் போடலன்னா வந்து வாட்ஸ்அப்ல கேட்குறாங்க, என்னம்மா உங்க வீட்டில் சமையல், ஏமா எனக்கு அப்டேட் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி கேட்குறவங்களுக்கு தான் நம்ம வீடியோஸ் போடுறோமே தவிர, உங்களுக்கு பிடிக்காதவங்களுக்காக நாங்கள் வீடியோஸ் போடவே கிடையாது. நீங்கள் வந்து அதுக்கு அதாவது ஒருத்தர் சொல்றாரு, இவங்களுக்கு வேற வேலை இல்லை வந்து இதெல்லாம் போடுறாங்க, உனக்கு ஒரு வேலை இல்லை, நீயே வந்து உள்ள வந்து வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட்டும் போடுற. அந்த நேரத்தை போய் பயனுள்ளதான் நீ செலவு பண்ண, வேற எதுக்காச்சும் உன்னை யார் கூப்பிடுறா, வா வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு மோசமான வார்த்தைக்காக தான் இந்த விளக்கம். நிறைய பேர் சொல்றீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்கம்மா. ஆனால் கண்டுக்காமலாம் விட முடியாது. அது இப்படி பண்ணும்போது சோசியல் மீடியாவில் இருக்கும், இதெல்லாம் 4 பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஓகே தான். வந்து உங்களை நாங்கள் வந்து கட்டாயப்படுத்தலையே, வந்து பார்த்து எங்களுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் போட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு. அதனால தான் சொல்கிறேன், அதாவது நல்லதை விதைச்சிங்கன்னா நல்லது விளையும், கெட்டது விளைச்சுன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கும். ஸோ உங்கள் குடும்பத்தை, உங்கள் வீட்டில் உள்ளவங்க எப்படி இருக்கிறாங்க அதெல்லாம் பாருங்கள், சரிங்களா? அது அடுத்தவங்க வீட்டுக்கு வந்து சொல்ல வேண்டியதில்லை. வேற என்ன பட்டு? அவ்வளோதாம்மா. நேற்றுக்கு கஷ்டமாக வச்சு இப்போ பட்டுக்குட்டி. சரி, நாளைக்கு வீடியோஸில் கண்டிப்பாக நம்ம தான் போகிறோம், எவ்வளோ வேலை இருந்தாலும் ஒதுக்கிட்டு டுடே ஸ்பெஷலில் இதை பேசுகிறோம் அப்படின்றதுக்காக தான். மற்றபடி வழக்கம் போல் நம்மளை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்காக தான் நம்ம வீடியோஸ் போடுறதே. தேவையில்லாதவங்க தள்ளிட்டு போயிடுங்க, வேறு எதுவும் இல்லை.
அதுக்கப்புறம் வேற என்ன, இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா. வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க பட்டுக்குட்டீஸ். வழக்கம் போல நல்லா கமெண்ட் பண்றவங்க, அழகா பூஜாஸ் கிச்சனை சப்போர்ட் பண்றவங்க அவ்வளவு பேரும் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.